நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறித்து கேள்விப்பட்டிருந்தால் நீங்கள் என்ஏவி என்கிற சொல் குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும். என்ஏவி என்கிற சொல் எதை பற்றி குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோம். எளிமையாக சொன்னால் என்ஏவி அல்லது நிகர சொத்து மதிப்பு என்பது மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்பின் ஒரு யூனிட்டின் விலை. ஒரு முதலீட்டாளர் ஒரு யூனிட் மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்பை இதே விலையில் வாங்கவும் விற்கவும் முடியும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்பின் என்ஏவி கணக்கிடப்படுகிறது. அதன் முக்கிய தீர்மானிப்பானாக அனைத்து அடிப்படை பத்திரங்களின் மதிப்பு போர்ட்போலியோவின் ஒரு பகுதியாகும். என்ஏவியை கணக்கிட நாம் முதலில் ப்ராடக்ட் போர்ட்போலியோவில் இருக்கும் அனைத்து மதிப்புகளின் இறுதி மதிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மொத்த மதிப்பிலிருந்து நாங்கள் தயாரிப்புக்கு ஏற்படும் செலவுகள், பொறுப்புகள் ஆகியவற்றை கழிக்கிறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்பின் யூனிட்டுகளின் எண்ணிக்கையால் விளைந்த மதிப்பு பின்னர் பிரிக்கப்படுகிறது. இது என்ஏவியின் ஒரு யூனிட்டின் தயாரிப்பை வழங்குகிறது. சந்தை கட்டுப்பாட்டாளரான பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற இந்திய வாரியம் அல்லது செபி என்ஏவிக்களை கணக்கிடுவதற்கான நிலையான முறை என இந்த சூத்திரத்தை குறிப்பிடுகிறது. உண்மையாக ஒவ்வொரு நாளும் அனைத்து நிதி நிறுவனங்களும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்புகளின் என்ஏவியை அதன் இணையதளங்களில் வெளியிட வேண்டும். மேலும் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் சங்கத்தின் அல்லது AMFI இன் இணையதளங்களிலும் வெளியிட வேண்டும். எனவே நீங்கள் 5000 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என தேடினால் மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்பில் 20 ரூபாய் என்ஏவியுடன் நீங்கள் அந்த தயாரிப்பின் 250 யூனிட்டுகளை திறம்பட வாங்குவதில் வந்து முடிவடையும். இப்போது நீங்கள் இந்த தயாரிப்புகளில் எது சிறந்தது என்று நினைக்கிறீர்கள்? 10 ரூபாய் என்ஏவி உள்ள ஒன்றா அல்லது 100 ரூபாய் என்ஏவி உள்ள மற்றொன்றா? இந்த கேள்வி வெவ்வேறு வடிவங்களில் மற்றும் மாறுபட்ட புள்ளி விவரங்களுடன் புதிய நிதி சலுகைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் அல்லது புதிதாக தொடங்கப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்புகள். இதன் பதில் என்ஏவி அடிப்படையில் இரண்டு தயாரிப்புகளின் செயல்திறனை நீங்கள் வெறுமனே ஒப்பிட முடியாது. ஏனெனில் என்ஏவி தயாரிப்புகள் வெறுமனே ஸ்டாட்டிக் பிரைசிங் மெக்கானிசத்தை கொண்டுள்ளன. உண்மையில் அதிக என்ஏவி கொண்ட தயாரிப்பு மற்றொரு குறைந்த என்ஏவி தயாரிப்பை விட உங்களுக்கு குறைந்த வருமானத்தை அளிக்கலாம் அல்லது வேறு வழிகள் இருக்கலாம். நீங்கள் தகவலறிந்த முடிவை எடுக்க உங்களுக்கு கூடுதல் தகவல் தேவைப்படும். தற்போதைய என்ஏவியே நிதியின் செயல்திறன் பற்றிய ஒரு குறிகாட்டி அல்ல. என்ஏவி காலப்போக்கில் எப்படி மாறிவிட்டது என்பதை பார்க்கும்போது உங்கள் முதலீடு எப்படி செயலாற்றி உள்ளது என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ஃபண்டில் என்ஏவி இயக்கத்தை ஒப்பிட்டு பார்க்க மறக்காதீர்கள். பெஞ்ச்மார்க் குறியீட்டின் இயக்கத்துடன் அதற்கொத்த காலகட்டங்களில், மேலும் சராசரி வருமானத்துடன் மற்ற நிதிகளின் பிரிவுகளோடு. நிதி செயல்திறன் பற்றிய இந்த ஒப்பீடு உங்களுக்கு இன்னும் விரிவான யோசனையை கொடுக்கும். எனவே அடுத்த முறை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் அவற்றின் என்ஏவிக்கள் பற்றி கேள்விப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் புத்தகத்தின் அட்டையை மட்டும் வைத்து தீர்மானிக்க மாட்டீர்கள் என்பதை நினைவில் கொள்வீர்கள். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.